சிதம்பரம் மாவட்ட அரசு மருத்துவமனையில் தெருநாய்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெறும் நிலையில் மருத்துவமனையின் பல பகுதிகளில் நாய்கள் சுற்றித் திரிகின்றன. இந்நிலையில் குழந்தைகள் வார்டில் புகுந்த நாய் ஒன்று பாம்பஸை தூக்கிச் செல்லும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே வண்டல் மண் கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் காவல் நிலையத்திலிருந்து தப்பியோடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மூலசமுத்திரம் பெரிய ஏரிக்கரையில் ஜேசிபி மூலம் 2 டிப்பர் லாரிகளில் அனுமதியின்றி மணல் அள்ளியவர்களை திருக்கோவிலூர் சார் ஆட்சியர் ஆனந்தகுமார் பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். இந்நிலையில் அங்கிருந்து லாரி ஓட்டுநர்கள் ஒருவர் ஓட்டம் பிடித்த நிலையில் ஜேசிபி ஓட்டுநர் அஜித் என்பவரிடம் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காஞ்சிபுரம் அருகே மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குளம் தூய்மைப்படுத்தும் பணி பெயரளவிற்கு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. கீழம்பி கிராமத்தில் உள்ள குளத்தை தூய்மை செய்யும் பணியை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆட்சியர், அதிகாரிகள், மாணவர்கள் உள்ளிட்டோர் சிறிது குளக்கரையில் இருந்த பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றினர். பின்னர் ஆட்சியர் புறப்பட்டதும் மாணவர்கள் பாதியிலேயே திரும்பிச் சென்றதால் தூய்மை பணி முழுமையாக நடைபெறவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் திருடப்பட்டதாக சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்தில் தாசில்தார் புகார் அளித்துள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்பட்டு அதிகாரிகள் கையொப்பமிட்டு சீல் வைத்த மனுக்கள் வைகை ஆற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டன. இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருபுவனம் தாசில்தார் அலுவலகத்தின் நில அளவை பிரிவில் வைக்கப்பட்டிருந்த மனுக்களை யாரோ திருடிவிட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தாசில்தார் விஜயகுமார் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள தனியார் குடியிருப்பு பகுதியில் கரடி ஒன்று உணவு தேடி உலா வந்தது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோத்தகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கோத்தகிரி குடியிருப்பு பகுதியில் புகுந்த கரடியை அங்கிருந்த வளர்ப்பு நாய் விரட்டிய காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவானது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் 3வது சுற்றில் நட்சத்திர வீரர் ஜோகோவிச் வெற்றி பெற்றார். பிரிட்டன் வீரர் நோரியை எதிர்கொண்ட ஜோகோவிச் 6-4, 6-7, 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். முதுகு வலியில் இருந்து மீண்டு வரும் ஜோகோவிச் 25வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வெல்ல முனைப்பு காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலம் சபர்கந்தாவில் பெய்த கனமழையால் அங்குள்ள குடியிருப்பு பகுதிகள் வெள்ளக்காடாகின. தொடர் கனமழையால் ஹிமத் நகர் பகுதி கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளது. இதனால் பல இடங்களில் வெள்ளம் தேங்கியுள்ள நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட கார்கள் மூழ்கின. ஜம்மு காஷ்மீரின் ரேசியில் நடந்த நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் பலியாகினர். கனமழை வெள்ளத்தால் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெரும் சேதங்களை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் ரேசி மாவட்டத்தின் மஹோர் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பல வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்தன. இதில் சிக்கி 7 பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பராகுவே நாட்டில் நடைபெற்ற ராட்சத பலூன் சாம்பியன்ஷிப் போட்டி அனைவரையும் கவர்ந்தது. அந்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள குவாசு பகுதியில் இந்த போட்டி நடைபெற்றது. இதில் 20 நாடுகள் பங்கேற்றன. முதன்முறையாக நடைபெற்ற இந்த போட்டியில் பல வண்ணங்களில் பலூன்கள் பறந்த காட்சி அனைவரையும் வியக்க வைத்தது. 30 விமானிகள் இந்த போட்டியில் பங்கேற்றனர். தனது அடுத்த படத்தின் அறிவிப்பு இன்னும் 15 நாட்களில் வெளியாகும் என இயக்குநர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். வெற்றிமாறன் செல்லும் இடத்திலெல்லாம் அவரிடம் வடசென்னை படத்தின் 2ஆம் பாகம் எப்போது என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் தனது அடுத்த படத்தின் அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் அந்த படத்திற்கு பிறகு வடசென்னை படத்தின் 2ஆம் பாகம் உருவாகும் என்றும் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். அடுத்த படத்தில் நடிகர் சிம்புவுடன் வெற்றிமாறன் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
கலவரம் காரணமாக மூடப்பட்ட நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என துணைவேந்தர் அறிவித்துள்ளார். பல்கலைக்கழக உணவகம் அருகே வாகனங்கள் பார்க்கிங் செய்வது தொடர்பாக மாணவர்களிடையே மோதல் வெடித்தது. இதனால் காலவரையின்றி பல்கலைக்கழகம் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக 3 மாணவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விருதுநகர் அருகே அரசு பள்ளி ஆசிரியரிடம் அடிப்படையில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் பிடிபட்டனர். வஉசி தெருவில் வசிக்கும் நாகராணி இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்றபோது காரில் பின்தொடர்ந்த முகமூடி கொள்ளையர்கள் அவரது 6 சவரன் தங்கத்தாலி சங்கிலியை பறித்து சென்றனர். இந்நிலையில் அந்த கார் மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை கடந்து சென்ற தகவல் கிடைத்ததை அடுத்து காவல்துறையினர் விரைந்து சென்று அந்த கும்பலை விரட்டி பிடித்தனர். இதையடுத்து வழிப்பறியில் ஈடுபட்ட சுரேஷ், அஜித்குமார், பால்குமார் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் புதிய பேருந்து நிலையத்தை நகரப்பகுதியிலேயே அமைக்க வலியுறுத்தி அனைத்து குடியிருப்போர் நலச்சங்க கூட்டமைப்பின் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடந்தது. கடலூரில் இருந்து 15 கிலோமீட்டருக்கு அப்பால் எம்புதூர் கிராமத்தில் புதிய பேருந்து நிலையத்தை அமைக்க திட்டமிட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கடலூரில் புதிய மருத்துவக் கல்லூரியை அமைக்க வலியுறுத்தியும் 500க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.